கர்த்தர் நல்லவர். ஆமென். பக்கத்தில் இருக்க கை கொடுத்து சொல்லுங்க, God is good. God is good. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இன்னைக்கு சங்கீதத்தில் உள்ள அந்த 1ஆம் வசனம் எனக்கு ரொம்ப இஷ்டமான வசனம். எடுத்தவங்க நல்லா எடுத்து வாசிங்க பார்க்கலாம். பிரைஸ் சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய வாசஸ்தலம் எங்கே இருக்கிறது? ஹல்லேலூயா. ஆண்டவர் எங்க வாசம் பண்றாரு? பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேருக்கு தெரியும்? எல்லாருக்கும் தெரியும்ல. பிரைஸ் தி லார்ட். எங்க வாசம் பண்றாரு? நமக்குள்ள. அப்ப அந்த கடைசி வார்த்தை ஒண்ணு கூட படிங்க. 2 வார்த்தை. ஓகே. அவர் வாசம் பண்ணுகிற ஸ்தலம் யாரு? நம்ம. இனி அதை விட்டுட்டு உமது வாசஸ்தலங்கள் உள்ள இடத்தை விட்டுட்டு மீதி உள்ளதை மட்டும் படிங்க. எல்லாரும் சேர்ந்து ஒருக்கா சொல்லுங்க. என்ன ஒருக்கா கூட இதை சொல்றதுக்கு நமக்கு இன்பம் உண்டா இருக்கா இல்லையா? பிரைஸ் தி லார்ட். இதை இன்பமா சொல்ல முடிஞ்சதா இல்லையா? ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் வேத வசனத்தில் உள்ள வார்த்தைகளை ஒரு வாக்கியமாய் வாசிக்க அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆனால் அது என்ன என்பதை நம்மால் கிரகிக்கிற ஒரு தன்மை நமக்கு இல்லாது இருக்கிறபடியினாலே உயிர்ப்பிக்கிற வசனமாகிய தேவனுடைய வாக்கு நாம் வாசிக்கும் பொழுது அல்லது நாம் கேட்கும் பொழுது நம்மை அது உயிர்ப்பிக்கிறதில்லை. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எவ்வளவு இன்பமானவைகள். ஹல்லேலூயா. அப்படின்னா ஆண்டவர் ஒரு மனுஷனுடைய இருதயத்தில் வாசம் பண்ணினால் அவனுடைய இருதயம் எப்படி இருக்குமா? அழுதழுது சொல்ற மாதிரி இருக்கு சத்தம். பிரைஸ் தி லார்ட். இன்பமாட்டே சொல்லி பாருங்க. ஐயோ ஹல்லேலூயா. எவ்வளவு இன்பமாய், எவ்வளவு மகிழ்ச்சியாய், எவ்வளவு சந்தோஷமாய். நான் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயம், அவர் தங்கி இருக்கிற இடம். ஹல்லேலூயா. அவர் வாசம் பண்ணுகிற என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய இருதயம் அழுதழுதே நடக்கிற காரியம் அல்ல. அது எப்படியா? இன்பமாய் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு தேவன் தந்தருள் இருக்கிற ஆவி, ஹல்லேலூயா, அது மனமகிழ்ச்சியை நமக்கு உண்டாக்கி கொண்டே இருக்கும். காரணம் ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார் என்றால் தேவன் நம்மில் வாசம் பண்ணுகிறார் என்ற அர்த்தம். ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவங்க கேளுங்க, உங்களுக்குள்ள தேவன் தங்கி இருக்கிறாரா? ஹல்லேலூயா. சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய வாசஸ்தலம். இது கேளுங்க, நீங்கள் தேவனுடைய வாசஸ்தலம் தானா? அப்புறம் ஏன் இப்படி பிடிச்ச இருதயம் முஞ்சோடு இருக்கிறீங்கன்னு சொல்லுங்களா? மகிழ்ச்சியே இல்லை பார்த்தீங்களா? ஹல்லேலூயா. ஏன் நம்மளால மகிழ்ச்சி அடைய முடியவில்லை? ஏன் நம்முடைய இருதயம் ஒரு களி கூறுதலை நமக்கு உண்டாக்கவில்லை? ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன்னு சொல்ற எல்லாருக்குள்ளேயும் இந்த கேள்வி நிச்சயமா இருக்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் உள்ளத்திலிருந்து ஜீவஜல நதிகள் புறப்பட்டு ஓடும். ஓடிக்கொண்டே இருக்கும். அது எங்கெல்லாம் போது அங்க உள்ள எல்லாருக்கும் அது என்ன பண்ணிட்டே இருக்கும்? மகிழ்ச்சி கொடுத்துட்டே இருக்கும். ஹல்லேலூயா. ரட்சிப்பு என்று சொல்லுகிறது நான் ரட்சிக்கப்பட்டேன் அப்படின்னு கை வைத்து உடனே நடக்கிற சமாச்சாரம் அல்ல. இந்த வசனம் நமக்குள் நம்மை மரித்து கிடக்கிற இந்த உள்ளான மனுஷனை உயிர்ப்பிக்கத்தக்கதாக அது வல்லமை உள்ளதாய் கிரியை செய்தால் மட்டுமே அந்த மனுஷன் சொல்ல முடியும், இயேசு என்னை ரட்சித்தார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார். 1ஆம் அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் எடுத்தவர்கள் படிக்கலாம். எல்லாரும் உற்சாகமாய் பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து, பக்கத்தில் இருக்கிற கைப்பிடி சொல்லுங்க, நீங்க அபிஷேகம் பெற்றவங்க தானே,
நீங்கள் அபிஷேகம் பெற்றவங்களா? நீங்க பலன் அடைந்திருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. பலன் உண்டான்னு கேட்டு பாருங்க. பலன் உண்டா? ஹல்லேலூயா. நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் நீங்கள் எனக்கு எப்படி இருப்பீங்க? சாட்சிகள். நம்ம என்ன சாட்சி? இருளுள்ள இடங்களிலே பிரகாசிக்கத்தக்கதாக தேவன் தம்முடைய சுவிசேஷ வார்த்தைகளை கொண்டு நம்மை பிரகாசம் உள்ளவர்களாய் மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் ரட்சிக்கப்பட்ட கூட்டம். ஹல்லேலூயா. Praise the Lord. ரட்சிக்கப்பட்டவங்களுடைய இருதயத்தை குறித்து சங்கீதக்காரன் எழுதின வார்த்தைகள் அது. ஹல்லேலூயா. ஆண்டவர் அதான சொல்றார். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம். ஹல்லேலூயா. 9வது வசனம். இதோ வாசற்படியில், தம்பி வாசிக்கும்போது மைக்கிலே வாசிக்கலாம், அப்ப ஈஸியா இருக்கும். ஹல்லேலூயா. இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? ஹல்லேலூயா. இப்ப உள்ள ரட்சிப்பு எல்லாம் ஆண்டவர் வெளியில இருந்து கதவை தட்டிட்டு ஒரு நோட்டீஸ் வச்சுட்டு போயிடுற மாதிரி. அல்ல நமக்கு தெரியும்ல. இப்போ எல்லாம் இங்கே மார்க்கெட்டில் ஏதாவது ஒரு டிஸ்கவுண்ட் அல்லது ஏதாவது மாற்றம் உண்டு அல்லது ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்க விரும்பினா ஹல்லேலூயா அப்படியே அந்த பசங்கள்கிட்ட கொடுத்து விட்ருவாங்க. அவங்க அந்த ரோட்டு வரமா போய் எல்லாம் வீட்டு கதவுலையும் என்ன பண்ணிடுவாங்க, ஒரு லெட்டர் ஒரு 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 அந்த நோட்டீஸை ஒன்று வச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாரும் இருக்கிறீங்களா? Praise the Lord. Hallelujah. ரட்சிப்பு அப்படி இல்லை. ஆண்டவர் சொல்ற, நான் வாசல் படியில் நின்று என்ன பண்ணுகிறேன்? தட்டுகிறேன். He is calling, calling, calling. Hallelujah. அவர் தட்டி கூப்பிட்டே இருக்கிறார். ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் ஆண்டவர் என்ன பண்ணுவாரா? அவனிடத்தில் அவர் பிரவேசிப்பார். Hallelujah. Hallelujah. வெளியில இருந்து ஹாய் ஜீசஸ், ஹாய் மை சன் ன்னு சொல்லிட்டு ஆண்டவர் போறதுக்கு விரும்பவே இல்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க ஆமென். ஆண்டவர் வெளியில நின்று ஓகே, ஓ யூ ஆர் வெரி குட், என்னை பாடின பாட்டு ரொம்ப கொள்ளலாம், கையெல்லாம் நல்லா தட்டுன, பரவாயில்ல, ஒழுங்கா சர்ச்சைக்கெல்லாம் வந்த பாரு, ரொம்ப சந்தோஷம், ரட்சிக்கப்பட்டேன். ஹல்லேலூயா. பிரைஸ். எப்படி ஒழுங்கா வெள்ளிக்கிழமை தோறும், சவுதியில் இருந்தாலும் வெள்ளிக்கிழமை தோறும், இந்தியாவில் போனா எப்படி ஞாயிற்றுக்கிழமை தோறும் நீ சர்ச்சைக்கு வந்த பருதி ஆள என்ன ஆயாச்சு? என்ன பண்ணியாச்சு? வெற்றியப்பட்டாச்சு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அடுத்து நம்ம வீட்டில் ஒரு போர்டு வைப்போம், இயேசு இந்த வீட்டிற்கு தலைவர். நம்ம வீட்டில இருந்து வெளியில போன பிறகு வீடு காவலுக்கு யாரு? பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் அப்படி இருக்க விரும்பவே இல்லை. ஹல்லேலூயா. அவர் எப்படி என்ன பண்றாரா? இதோ வாசற்படியில் நின்று என்ன பண்றாரு? என் மகனே மனம் திரும்பு, என் மகளே மனம் திரும்பு. ஹல்லேலூயா. பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. ஹல்லேலூயா. நான் சீக்கிரமாய் வரப்போறேன், உன்னிடத்துல வந்து தங்க விரும்புறேன். ஹல்லேலூயா. இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன். ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவர் என்ன பண்ணுவாரா? என்ன பண்ணுவாரா? என்ன பண்ணுவார்? என்ன பண்ணுவாரு? சத்தமா சத்தமா. ஹல்லேலூயா. எங்க பிரவேசிப்பாரு? அவனிடத்தில், அவனுடைய வீட்டுக்குள்ள இல்ல. ஹல்லேலூயா. அல்லது அவங்க நின்று பாடி ஆராதிக்கிற சபைக்குள்ள அல்ல. ஹல்லேலூயா. யார் யார் ஹல்லேலூயா தட்டுகிற சத்தம் கேட்டு கதவை திறக்கிறார்களோ அவர் என்ன பண்ணுவாரா? அவனிடத்தில், praise the Lord, hallelujah, அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு நான் தங்கி இருந்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான்.
ஹalleluya. நாங்க சேர்ந்தே வாழும். ஒரு மனுஷனை பற்றி தெரியுமா? 7ஆம் தலைமுறையில் ஏனோக் என்கிற மனுஷன், ஹalleluya, praise the Lord, அவன் ஆண்டவரே 300 வருஷம் praise the Lord தேவனோடு கூட சஞ்சரித்தான். அப்படின்னா ஏறக்குறைய 365 வருடம் வாழ்ந்த மனுஷன் 65 வயதான போது அவன் ஆண்டவரை கண்டான். ஹalleluya, ஹalleluya. கண்டவன் அவருக்கு தன்னுடைய வாழ்க்கையில இடம் கொடுத்தான். வேதம் சொல்லுகிறது அவர் அவனுக்குள் பிரவேசித்து, ஹalleluya, அவனோடு கூட நடந்து, அவன் போன இடமெல்லாம் இவரும் நடந்தார். ஹalleluya. வேதம் சொல்லுகிறது ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். ஹalleluya. அவன் பிள்ளை குமாரரையும் குமாரத்தையும் பெற்று அவன் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். ஹalleluya, praise the Lord, ஹalleluya. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்களா. ஹalleluya. தேவனோடு கூட சஞ்சரிக்கிறதற்கு பிள்ளை பேரு குடும்ப வாழ்க்கை தடை இல்லை. ஹalleluya. இவன் பிள்ளைகளை பெற்றான், குமாரரை பெற்றான், குமாரத்திகளை பெற்றான். 300 வருடம் அவன் தேவனோடு கூட என்ன பண்ணனான்? சஞ்சரித்தான். ஹalleluya. பாருங்க, அது என்ன பாக்கியமான வாழ்க்கை. நம்மட்ட ஆண்டவர் சொல்றாரு, பலத்தின் மிகுதியினால் 80 வருஷம். அதுல நம்ம சின்ன குழந்தைகளா இருந்த காலத்தை மைனஸ் பண்ணுங்க, மீதி உள்ள நாட்களை எடுத்து, ஹalleluya, நம்மள தேவனோடு கூட சஞ்சரிக்க முடிகிறதா? ஹalleluya, praise the Lord. ஆண்டவர் சொல்ல விரும்புகிறது personal with each and every one of us. Praise the Lord. எல்லா பொதுவான சபை ஆண்டவர் வந்தார், அசைவாடினார். ஹalleluya. எல்லாரும் நிரப்புறார், மகிழ்ச்சி உண்டு. எல்லாரும் கடந்து போங்க, ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பார். இதல்ல விஷயம், இதெல்லாம் நாங்க சொல்ல வேண்டிய காரியங்கள் சொல்லிடுறோம். Praise the Lord. But the life with Jesus is personal life. Hallelujah. அவர் விரும்புகிறது through pastor அல்ல, through anyone else அல்ல. Hallelujah. அவர் person to person. Hallelujah. ஒவ்வொரு வருடத்திலும் தனியே அவர் வாசம் பண்ணும்படி விரும்புகிற சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆகவே தான் சங்கீதக்காரன் அதற்கு ஒரு உரு கொடுக்கும் பொழுது, ஹalleluya, praise the Lord, என்ன சொல்றான்? சேனைகளின் கர்த்தாவே. எல்லாரும் சொல்லுங்க, அத கொஞ்சம் நல்லா இழுத்து சொல்லுங்க, அத டேஸ்ட் பண்ணி சொல்லுங்க. சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள். நம்ம கட்டி இருக்கிற இந்த கட்டடம் அல்ல, இந்த சவுண்ட் ப்ரூஃப் பண்ணி வச்சிருக்கிற இந்த ரூம் அல்ல. ஹalleluya. இங்க உட்கார்ந்து இருக்கிற நாம் ஒவ்வொருவரும் அவர் வாசம் பண்ணுகிற வீடு. ஹalleluya, ஹalleluya. எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கிறாங்க ஐயா. Praise the Lord. நமக்கு சத்தமே வரல பாருங்க, நான் போய் சொல்றேன், உங்களுக்கு புரிஞ்சுது, உங்களுக்கு புரிஞ்சுது. Praise the Lord. எவ்வளவு சந்தோஷம்னு சொல்லிட்டு நான் என்ன சொல்றேன், போய் சொல்ற காரணம், இவர் இந்த பகலை நாங்க சந்தோஷமே இல்லாம இருக்க இவர் இப்படி பச்சை போய் சொல்றாருன்னு உங்க மனசுல ஓடுது இல்லைங்களா? ஹalleluya. அவர் வாசம் பண்ணுகிற வாசஸ்தலம் எவ்வளவு பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட கேட்டு பாருங்க, நீங்க இன்பமா இருக்கிறீங்களா? உங்களுக்கு இன்பம் உண்டா? Praise the Lord. Hallelujah, hallelujah. சிலர்லாம் என்கிட்ட கோவப்படுறீங்களோ எனக்கு புரிஞ்சது. பாஸ்டர் இப்படி எல்லாம் கேள்வி கேட்டீங்க, வீணா வேஸ்ட் பண்ண டைமை வேஸ்ட் பண்ணாதங்கன்றாங்க. Hallelujah. இது என்ன அப்படி ஒரு லைஃபே இல்லைன்றானோ? Praise the Lord. நான் அப்படின்னு அந்த சர்ச் ஜனங்களை என்ன பண்ணக்கூடாது, ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லிட்டு டிசீவ் பண்ணக்கூடாது. Hallelujah. Praise the Lord. யாருக்கும் ஏமாற்றம் சம்பவிக்க கூடாது. Hallelujah. அவர் நமக்குள் பிரவேசிக்கணும், அவர் நம்மோடு கூட வாசம் பண்ணணும், அவர் நம்மோடு கூட போஜனம் பண்ணணும், நாம் அவரோடு கூட போஜனம் பண்ணணும். Hallelujah.
ஹalleluya. அவரும் நம்மளும் ஒன்னா சேர்ந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கைக்கு பேர்தான் மகிழ்ச்சி, ரட்சிப்பின் சந்தோஷம். யாருடைய கூடாரங்களில் உண்டு? நீதிமான்களுடைய கூடாரங்களிலே ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. அங்கே பாட்டு உண்டு, துதி உண்டு, ஆராதனை உண்டு, ஸ்தோத்திர கீதம் உண்டு. எப்பொழுது மனமகிழ்ச்சியின் ஆராதனை உண்டு. வர்றவங்க எல்லாருக்கும் மகிழ்ச்சி, அவன் சத்தம் கேட்கிற எல்லாருக்கும் மகிழ்ச்சி. ஹalleluya. ஒரே ஒருத்தனுக்கு தான் துக்கம் இருக்கும். யாருக்கு? சாத்தானுக்கு. அதனாலதான் அவன் நம்மளை சந்தோஷப்பட சம்மதிக்கிறது இல்லை. ஹalleluya. Praise the Lord. Hallelujah. Praise the Lord. அப்போ இயேசு வந்த வீட்டிலே சந்தோஷமே, இயேசு வந்த வீட்டிலே சந்தோஷமே, இயேசு வந்த வீட்டிலே சந்தோஷமே, சந்தோஷம் என்றுமே. இயேசு வந்த வீட்டிலே சமாதானமே, இயேசு வந்த வீட்டிலே சமாதானமே, இயேசு வந்த வீட்டிலே சமாதானமே, சமாதானம் என்றுமே. ஹalleluya. Praise the Lord. இயேசு ஒரு வீட்டில் வந்தா அப்படின்னா, ஒரு மனுஷனுடைய உள்ளத்தில் வந்தால், அதாக முன்னெல்லாம் சிலர் உண்மையிலேயே ரட்சிக்கப்பட்டவங்களுடைய சாட்சியை கேட்கும் போது உங்களுக்கு எல்லாம் நமக்கு ஆச்சரியமா இருக்கும். கேட்கிறவங்களுக்கு ஹalleluya. சொல்றாங்க, ரட்சிக்கப்பட்ட அப்பா என் இருதயத்தில் இருந்த எல்லா பாரமும் போயிடுச்சு, என்ன சந்தோஷம். Praise the Lord. Hallelujah. உடனே சொல்றான், இதனால இது இப்படி இப்படி ஒரு சந்தோஷம். என்ன விஷயம்? Praise the Lord. Hallelujah. 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 ரட்சிப்புன்றது அதுதான். அப்படின்னா உலகத்தோடு இருக்கிற உறவை கட் பண்ணிட்டு பரலோகத்தோடு ஒரு உறவு. Praise the Lord. Hallelujah. இவனுக்கு எல்லாம் கனெக்ஷன் யாரோடு தான் இருக்கும்? தேவனோடு கூட. Hallelujah. Hallelujah. இப்போ இந்த உறவை தேவனோடு கூட நடக்கிற வாழ்க்கையை கட் பண்ணி விடும்படி Hallelujah. ஜனங்களை செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்குள்ளாக நடத்தும்படி அநேக பொல்லாத உபதேசங்கள் பூமிக்குள் நிரம்பிக் கொண்டிருக்கிறபடியினாலே ஜனங்களுக்கு ரட்சிப்பின் மகிழ்ச்சியை பற்றி எந்த விதமான அறிவும் இல்லை. Hallelujah. இது யாருடைய தப்பு இல்லை. Praise the Lord. ரட்சிப்பின் சந்தோஷத்தை பற்றி கேள்விப்பட்டாங்க. இப்ப ஜனங்களை இனி சந்தோஷப்படுத்துறதுக்கு என்ன வழின்னு சாத்தானுடைய கிங்டம்ல ஒரு என்னது ஆலோசனை நடந்துச்சு. Hallelujah. Praise the Lord. அப்போ வாலிப பிள்ளைகள் எல்லாரையும் சந்தோஷப்படுத்தணும். அப்பதான் அவங்க எங்க வருவாங்க? கூட்டங்களுக்கு வருவாங்க அப்படின்னு ஒரு ஆலோசனை. Praise the Lord. Hallelujah. அதுக்கு என்ன பண்ணலாம்? ரொம்ப ஒரு டெக்கரேஷனா, ரொம்ப துள்ளிச்சாடி அவங்கள கொஞ்சம் ஆட வச்சு பலவிதமான கலர் எல்லாம் போட்டு அவங்கள ஒரு சாட துள்ளவை. அப்ப அவங்களுக்கு என்ன உண்டாகும்? சந்தோஷம். Praise the Lord. Hallelujah. Hallelujah. இதெல்லாம் வஞ்சகத்தின் அடையாளங்கள். Hallelujah. Praise the Lord. ஆராதனை என்று சொல்லுகிறது ரியலான இருதயத்தின் உள்ள இருந்து உண்டாகிற ஒரு ஆனந்த களிப்பு, தேவனோடு கூட இருக்கிறேன் என்கிற ஒரு assurance. Hallelujah. அந்த surety, அந்த மகிழ்ச்சி நம்முடைய வாழ்க்கையிலிருந்து வெளிப்படும் பொழுது அதற்கு ஆண்டவர் சொன்னாரு, நான் தருகிற சந்தோஷம், நான் தருகிற சமாதானம், என்னுடைய சந்தோஷத்தையே சமாதானத்தை உங்களுக்கு தரேன். Hallelujah. அந்த சந்தோஷத்தை உலகம் ஒரு காலம் நமக்கு என்ன செய்ய முடியாது, தர முடியாது. சிலருக்கெல்லாம் சந்தோஷம் ரொம்ப மூட, ரொம்ப துக்கம். Hallelujah. உடனே சந்தோஷம் வேணும்னா நேரே போவாங்க. Hallelujah. போய் கொஞ்ச நேரம் அதாவது அந்த ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் சேர்ந்து உட்கார்ந்து பரிகாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்கார்ந்து கொஞ்சம் கதையெல்லாம் பேசி கொஞ்சம் சந்தோஷத்தை எல்லாம் ஏவி விட்டு அதுல கொஞ்ச நேரம் சிரிச்சுட்டு அதோட அவங்க நினைக்கிறது அது ஒரு
சந்தோஷம் ஆயிடுச்சு. பிரைஸ் தி லார்ட். பிற வீட்டுல வந்து கடந்து ஒரே அழுக. பின்ன அந்த பிரச்சனை அங்க வந்துடுச்சு பாத்தீங்களா? ஹalleluya, ஹalleluya. அப்ப ஆண்டவர் சொல்றார், நான் தர்றது நிச்சயமா இருக்கும். ஹalleluya. காரணம் அவரே வந்து நமக்குள்ள என்ன பண்ணி இருக்கிறாரு? தங்கி இருக்கிறாரு. ஹalleluya, ஹalleluya. பிரைஸ் தி லார்ட். அப்ப மனுஷன் தேவனோடு கூட சஞ்சரிக்கிற ஒரு வாழ்க்கை. ஹalleluya. நான் கழிந்த செவ்வாய்க்கிழமை பிரசங்கம் பண்ணும்போது சொன்னேன், பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் ஒரு மனுஷனை பற்றி ஆண்டவர் சொல்லுவார். அது என்ன பண்ணிடுச்சா, அவன் ரட்சிக்கப்பட அவன் தன்னுடைய பாவங்களை அறிக்கையிட்டு தேவ சமூகத்தில் தன்னை ஒப்புக் கொடுக்கும் பொழுது அவனிடத்தில் இருக்கிற பொல்லாத ஆவி அவனை என்ன பண்ணுமா? விட்டு வெளியே போகும். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. அந்த வசனத்தை படிக்கலாமே. அசுத்த ஆவி மனுஷனை விட்டு புறப்படும் போது ஒரு மனுஷனுக்குள்ள ஒண்ணு யார் இருக்கணும்? பரிசுத்த ஆவி இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. தேவன் தந்த தீபம் இருக்கணும். ஹalleluya. இல்லன்னா என்ன இருக்கும்? அசுத்த ஆவி. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. உங்களுக்கு நல்லா தெரியும், ஆதியிலே ஆதாம் ஏவாள் தேவன் அவர்கள் நடுவில் சஞ்சரித்து தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடந்த நாளெல்லாம் அவர்களிடத்தில் தேவன் மகிழ்ச்சியாயிருந்தார், அவர்களும் தேவனிடத்தில் மகிழ்ச்சியாயிருந்தார்கள். ஹalleluya. எல்லாரும் சொல்லுங்க ஹalleluya. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமே. ஹalleluya. அவங்க பயங்கர சந்தோஷம். ஏதேன் தோட்டம்னால பயங்கர மகிழ்ச்சி. ஆண்டவருக்கும் எப்பொழுதும் வர்றதுக்கு அவருக்கும் என்னது? ரொம்ப இஷ்டம். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. பகலின் குளிர்ச்சியான நேரத்தில் ஆண்டவர் வந்து அவர்கள் நடுவில் என்ன பண்ணாரு? அசைவாடினாரு. அடுத்தது இவங்க காரியங்கள் எல்லாம் செய்வாங்க. இடையில ஒரு மனுஷன் ஒரு ஆள் வந்துச்சு. பிரைஸ் தி லார்ட். அதான் யாரு? பழைய பாம்பாய சாத்தான். பிரைஸ் தி லார்ட். எப்பொழுது அவர்களுடைய கட்டளை, அந்த பிசாசுடைய பிரமாணம் இவர்களுக்குள் வந்ததோ, ஹalleluya, அப்ப இவங்க எங்க போறாங்க? ஒளிக்க ஆரம்பிக்கிறாங்க, மறைந்து கொண்டார்கள். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் தேடுறாரு, ஆள் இல்ல. ஹalleluya. அப்போ ஒரு மனுஷன்ட்ட ஒண்ணி தேவனுடைய ஆவி இருக்க முடியும், இல்லைன்னா யாருக்கு ஆவி இருக்கும்? அசுத்த ஆவி இருக்கும். பிரைஸ் தி லார்ட். ஒரு அசுத்த ஆவின்னு சொன்னா அசுத்த ஆவி இருந்து நான் தான் சொல்லிட்டு ஆடிட்டு இருக்கோம். அப்படி இல்லை. அந்த அவர்களை தேவனுடைய வெளிச்சத்தை அல்லது தேவனுடைய சத்தியத்தை அறியக்கூடாதபடி அவர்கள் மனக்கண்களை இருளாக்கி வைத்திருப்பான். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. அதுக்கு பேர் தான் விதைக்கிற ஒரு மனுஷன் எதற்கு புறப்பட்டானா? விதைக்கும்படி புறப்பட்டார். எடுத்தவங்க வேணா படிக்கலாம். மத்தேயு 7ஆம் அதிகாரம். பிரைஸ் தி லார்ட். 13ஆம் வசனமா? ஹalleluya. இல்ல பிரைஸ். லூக்கா 8ஆம் அதிகாரம் 5ல இருந்து படிக்கலாமே. ஹalleluya. ஜீசஸ். விதைக்கிறவன் ஒருவன் விதையை விதைக்க புறப்பட்டான். திருப்பி படிக்கலாமே. அவன் விதைக்கையில், அப்படிதானே? விதை கையில் அல்ல, விதைக்கையில். ஓகே, தம்பி படிங்க. விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். Thank you because you try to read. அது ஒரு நல்ல பழக்கம். Praise the Lord. தவறு வாரகர நம்ம சரியாக்கிடலாம். Hallelujah. ஓகே. விதைக்கிறவன் ஒருவன், சிலர்லாம் தப்பு வந்துட்டு போன்னு சொல்லிட்டு பயந்து போய் வாசிக்கிறதெல்லாம் நிறுத்திட்டாக உட்கார்ந்திருப்பு. Praise the Lord. Hallelujah. தப்பு தல நோ ப்ராப்ளம், சத்தமா வாசிக்கணும். Praise the Lord. அந்த பிராக்டிஸ் நமக்குள்ள வரணும். Hallelujah. Hallelujah. ஓகே. விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கையில் சில விதை வழியருகே விழுந்தது, மிதி உண்டது. ஆகாயத்து பறவைகள் வந்து பாருங்க. பிரைஸ் தி லார்ட். ஆகாயத்து பறவைக்கு அது பறவை, அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் ஆண்டவர் கொடுக்கும்போது சாத்தான் வந்து அதை பொறுக்கி கொண்டு போய்விட்டானா. ஹalleluya. அப்போ ஒரு மனுஷனுடைய இருதயத்துல தேவனுடைய வசனம் கேட்டு அந்த சத்திய வசனத்திற்குள்ளாய் அவன் வளர்கிறதை ஒரு காலம் சாத்தான் அனுமதிக்கிறது இல்லை. ஹalleluya. எல்லாரும் இங்க இருக்கிறீங்களா? ஹalleluya. அவன் சில விதை வழியருகே விழுந்ததா,
அதை காயங்கள் வந்து பொறுக்கி, பாகாயத்து பறவைகள் வந்து பொறுக்கிட்டு போயிடுச்சு. அடுத்தது சில விதை கற்பாறையின் மேல் விழுந்தது. இவங்க வசனம் எல்லாம் கேட்பாங்க, ஆனா அதுல கட்டப்படுறதுக்கு அவங்களுக்கு விருப்பமே இல்லை. ஹல்லேலூயா. There is a four type of the people. Hallelujah. சிலர் கேட்ட உடனே கொண்டு போயிடுறான், சிலர் கேட்டு அப்படியே வச்சிருக்கிறாங்க, ஆனா உள்ள வேறு கொடுக்கிறதுக்கு, அதன் வார்த்தையின்படி வாழ்றதுக்கு அவங்களுக்கு விருப்பம் உண்டாகிறது இல்லை. ஆகவே அதை குறுக்க, அந்த வார்த்தை ஆகிய விதையை அது வேறுண்ட விடுகிறது இல்லை. Praise the Lord. இங்க எத்தனை பேர் வேறு விட முடியாம வச்சுட்டே காத்திருக்கிறவங்க எத்தனை பேர் உண்டு? சரி, இல்ல பாஸ்டர் கேட்கிறோம், வண்டியில திரும்பி போகும்போது எல்லாம் போயிருது. ஹல்லேலூயா. திருப்பி நாங்க அடுத்த வாரம் வர்றோம். பிரைஸ் தி லார்ட். வழியருகே ஸ்டைல். பிரைஸ் தி லார்ட். என்ன வந்தாலும் வசனம் நனவுல நிக்கவே மாட்டேங்குது பாஸ்டர். ஹல்லேலூயா. குழந்தை சிரிக்கணும் பாருங்க. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. 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 அப்ப சிலர் எல்லாரும் கேட்கிறாங்க, இட்ஸ் குட், நல்ல காரியம். எல்லாரும் என்ன கேட்கிறாங்க? பக்கத்துல இருக்க கைப்பிடிச்சோன, நீங்க நல்ல வசனம் கேட்கறீங்க, இட்ஸ் வெரி குட், நல்ல பிராக்டிஸ் தான். ஹல்லேலூயா. 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 ஆனா சில விதைகள் எப்படி கிடக்கு? இல்ல இல்ல இல்ல, முதல்ல உள்ளதுதான் வழியருகே விழுந்தது. அப்படின்னா நம்முடைய இருதயம் என்னவா இருக்கிறதா? அப்படி இருதயமாக்கும் நிலம். Praise the Lord. Hallelujah. நம்முடைய இருதயம் தான் நிலம். Hallelujah. வித்து என்னது? சத்திய சுவிசேஷமாகிய ஜீவ எழுத்துக்கள், வசனம். Praise the Lord. விதைக்கிறவன் யாரு? Hallelujah. ஆண்டவராகிய இயேசு தம்மை குறித்து சொல்லுகிறார். இப்ப நாங்க ஊழியக்காரங்களை அவர் ஏற்படுத்தி இருக்கிறார். நீங்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விதைத்துக் கொள்ளலாம். Hallelujah. ஊழியக்காரன் மட்டும் நம்பர் செய்யணும்னு அவசியம் ஒண்ணும் இல்லை. நீங்களும் சுவிசேஷகர்கள் சொல்லலாம். Hallelujah. ஆனா இதை விதைக்கையில் சில விதை எங்க விழுதான்? வழியருகே. ஒரு காவலம். வேதம் சொல்லுகிற இருதயத்தை எல்லா காவலோடு என்ன செய்? காத்துக்கொள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பக்கத்தில் ஒரு கைப்பிடி சொல்லுங்க, இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொள். காக்க தவறினால் அதுக்கு பேர் தான் வழி அருகே என்று சொல்லப்படுகிற நிலம். Praise the Lord. ஹல்லேலூயா. அப்ப காவல் காக்காத இருதயம், ஹல்லேலூயா, யார் வேணாலும் எதை கொண்டு வேணாலும் போடலாம். ஆனா ஹல்லேலூயா, நல்ல ஆகாரத்தை யார் தூக்கிட்டு போயிடும்? ஆயத்து போறாங்க. பிரைஸ் தி லார்ட். வேண்டாதெல்லாம் எங்க நடக்கும்? அதுல கிடக்கும். மனுஷன் அது குறுக்கும். பிரைஸ் தி லார்ட். மனுஷர் போகும்போது காலில் குத்துறதுக்கு வேண்டிய ஏதாவது ஒன்று கிடக்கும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. உபயோகம் இல்லாத நிறைய குறுத்து கிடக்கிறது நமக்கு தெரியும் இல்லையா? பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நிறைய பேர் பாருங்க, இங்க வந்து வசனம் கேட்பாங்க, ஏசுக்கொள்ளலாம். பிரைஸ் தி லார்ட். நல்ல ஏசுதான். பிரைஸ் தி லார்ட். அப்புறம் போய் வேற ஒன்று சொல்லுவான், இதுவும் கொள்ளாமே என்றோம். பிரைஸ் தி லார்ட். அப்புறம் போன பிறகு வேற ஒன்று சொல்லுவான், இதுவும் கொள்ளாமே. ஹல்லேலூயா. நினைவுக்கு வேண்டி நம்ம அப்பனுக்கு அம்மைக்கு போட்டோ வச்சது இல்லையா? பிரைஸ் தி லார்ட். அது போல ஒரு போட்டோ வச்சாதான் என்ன குத்தம்? அதுக்கு ஒரு முழுத்திரி வச்சு அதுக்கு ஒரு லைட் எல்லாம் போட்டா என்ன குத்தம்? ஒரு குத்தம் இருக்கட்டும், அது இருக்கட்டு. கடைசியில் எல்லாம் மொத்தம் முடிஞ்சு வரும்போது எல்லா மதமும் சம்மதம் போ. பிரைஸ் தி லார்ட். எல்லா நதியும், அதுக்கு ஒரு நல்ல ஒரு கதை சொல்லுது, எல்லா நதியும் எங்க போய் சாடுதான்? கடல்ல போய் விழுதான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆனா பரலோகத்துக்கு எல்லா வாசலும் போவாது. ஹல்லேலூயா. ஒரே ஒரு வாசல் தான் உண்டு. அதுக்கு பேர் என்னது? இயேசுவே. எல்லாரும் சொல்லுங்க, இயேசுவே வழி, சத்தியம், ஜீவன். ஹல்லேலூயா. எங்க வேணாலும் எந்த வழி வேணாலும் போகலாம். அது எங்கேயாவது ஒரு இடத்துல போய் சேரும். நாங்க இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஹல்லேலூயா. ஒரு இடமும் போய்கிட்டே இல்லைன்னா நரகத்தில் எங்களும் போய் சேரும். பிரைஸ் தி லார்ட். ஆனால் பரலோகத்துக்கு போறதுக்கு ஒரே ஒரு வழிதான் உண்டு.
அதுதான் இயேசு. ஏன் அவர் மாத்திரம்? அவர் ஒருவரே பாவிகளை ரட்சிக்கும்படி உலகத்தில் கடந்து வந்தவர். ஹல்லேலூயா. அவர் ஒருவரே மனுஷருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படி வெளிப்பட்ட ஜீவனுள்ள தேவனுடைய ஆட்டுக்குட்டி. அவர் அடிக்கப்பட்டார், அவர் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், அவர் மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார். அவர் ஒருவரே தெய்வம் என்று நிரூபணமாகி இன்றும் அவர் ஜீவிக்கிறார். அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். நம்மை சேர்க்கும்படி அவர் வெளிப்பட போகிறார். ஹல்லேலூயா. அவர் இருக்கிற இடத்தில் அவர் இருக்கிற வண்ணமாய் அவரோடு கூட நாமும் இருக்கும்படி நம்மை சேர்த்துக் கொள்ள வரப்போகிறார். இயேசு மணவாளன் நம்மை சேர்க்குவார், மத்திய வானில் வெளிப்படுவார். இயேசு மணவாளன் நம்மை சேர்க்குவார், மத்திய வானில் வெளிப்படுவார். காலம் அசன்னமாய் பிரியரே, ஒருங்காம் விசுத்தியோடு. காலம் அசன்னமாய் பிரியரே, ஒருங்காம் விசுத்தியோடு. சேரும் நாம் வேகத்தில் இன்ப விடது, காணும் நாம் அந்நாளில் பிரியம் பொன்முகம். சேரும் நாம் எல்லாரும் கரங்களை சேர்ந்து அடிச்சு பாடலாம். இயேசு மணவாளன் நம்மை சேர்க்குவார், மத்திய வானில் வெளிப்படுவார். இயேசு மணவாளன் நம்மை சேர்க்குவார், மத்திய வானில் வெளிப்படுவார். காலம் அசன்னமாய் பிரியரே, ஒருங்காம் விசுத்தியோடே. காலம் அசன்னமாய் பிரியரே, ஒருங்காம் விசுத்தியோடே. காலம் அசன்னமாய் பிரியரே, ஒருங்காம் விசுத்தியோடே. ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவனுக்கு இப்படி சொல்ல, காலம் ஆசன்னமாய் ஒருங்காம் 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 ஒருங்காம். ஹல்லேலூயா. சீக்கிரமா நம்ம ஆயத்தப்பட வேண்டியது உண்டு. பிரைஸ் தி லார்ட். இங்கே ஒரு கூட்டம் வழியருகே விதைக்கப்பட்ட விதைகள். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்படின்னா நலம் தான் யாருடைய இருதயம்? நம்முடைய இருதயம். அந்த வழி அருகே என்கிற நிலத்தில் வேத வசனம் வந்து விழுந்தது. அது கேட்டு இத்தனை வருஷம் ஆகியும் ஒரு மாற்றமும் உண்டாகல. காரணம் சோத்திரம் இருக்கு, அல்லேலியா இருக்கு, இயேசு நல்லவர்னு இருக்கு. ஆனால் வேற இடத்துக்கு அங்க என்ன இல்லை? வார்த்தை இல்லை. வார்த்தை அவன் தூக்கிட்டு போயிட்டான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பக்கத்தில் கைப்பிடி சொல்லு, நீங்க என்ன ரட்சிக்கப்படலையா? அதான் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறீங்களா? ரட்சிக்கப்படலையா? மற்றவன் தூக்கிட்டு போயிட்டான். சுவிசேஷம் உள்ளத்திலிருந்து வெளியே போயிடுச்சு. ரட்சிக்கப்பட்டு இருக்கிறீங்கன்னா தேவன் வாசம் பண்ணுகிற இடம் எப்படி இருக்கும்? எவ்வளவு இன்பமானது. பிரைஸ் தி லார்ட். இப்போ யாராவது ஒரு ட்ராப் தேன் எடுத்து விரலை தொட்டு நாக்கில் வச்சா எப்படி சொல்லுவாங்க? என்ன டேஸ்ட்! நீங்கள் எல்லாரும் உனச்சு தண்ணி குடிக்கிற பார்த்த பிறகு சொன்னதுக்கே இவ்வளவுண்ணா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப அந்த அந்த டேஸ்ட்டை ஒரு மனுஷன் அனுபவிக்கும் போது எவ்வளவு சந்தோஷம். பிரைஸ் தி லார்ட். இருக்கட்டும். சில விதை வழியருகே விழுந்தது. ஆகாயத்து பறவைகள் வந்து அதை பட்சித்து, ஆகாயத்து பறவைக்கு வேத விளக்கத்திலே அழகாய் அவர் சொல்லுகிறார், சாத்தான் பொறுக்கிட்டு போயிட்டான். பிரைஸ் தி லார்ட். சில விதை பாறையின் மேல் விழுந்தது. ஹல்லேலூயா. சில விதைகள் பாறையின் மேல் விழுந்தது. திடீர்னு கேட்கலாம், நல்ல சந்தோஷம் தான். கையெல்லாம் அடிச்சு வசனம் எல்லாம் கேட்பாங்க. ஹல்லேலூயா. ஆனா கொஞ்சமும் எங்க இறங்கி இருக்காது. அதாவது சிலர் எல்லாம் கேட்கிற கேள்வியும்
பிரசங்கம் எல்லாம் முடிச்சு நல்ல கிளாஸ் எல்லாம் எடுத்துட்டு உட்கார்ந்து இருக்கும்போது கேட்க, பின்னையா இப்படி இருந்துச்சு, பின்னையா ஆண்டவருக்கு பாதாம ஏவாள பாவம் செய்வாங்கன்னு தெரியாதா, பின்னையா அவர் அவங்களெல்லாம் விட்டாரு, சாத்தானத்துக்கு ஆண்டவர் உண்டாக்குனார், அது இதுன்னு சொல்லிட்டு பல கேள்வி. காரணம் உள்ள எடுக்கிறதுக்கு என்ன இல்லை. இப்படி வேத வசனத்தில் உண்டோ, அது சொல்லி இருக்கிறதோ, இதெல்லாம் என்னமோ அவங்க வேதத்தை எல்லாம் ஆராய்ஞ்சு முடிச்சு ஹல்லேலூயா கல்லா கட்டி வச்சிருக்கிறது மாதிரி. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இப்படிதான் பிரசங்கமோ, இப்படிதான் சொல்லணுமோ, இப்படிதான் நடக்கணுமோ, இப்படிதான் இருக்கணுமோ, இப்படிதான் உடுக்கணுமோ, இப்படி கண்டிப்பா இப்படிதான் செய்யணும். ஹல்லேலூயா. இல்லைன்னா காரணம் இடுக்கமான வாசல் வழியே வருந்தி நுழைய முயன்றிடுவோ, இடுக்கமான வாசல் வழியே வருந்தி நுழைய முயன்றிடுவோ, சிலுவை சுமந்து இயேசுவின் பின்னே சிரித்த முகமாய் சென்றிடுவோம். சிலுவை சுமந்து இயேசுவின் பின்னே சிரித்த முகமாய் சென்றிடுவோம். வாழ்வுக்கு செல்லும் வாசல் இடுக்கமானது, வாழ்வுக்கு செல்லும் வாசல் அது இடுக்கமானது, பரலோகம் செல்லும் வாசல் குறுகலானது, பரலோகம் செல்லும் பாதை அது குறுகலானது. சிலுவை சுமந்து இயேசுவின் பின்னே சிரித்த முகமாய் சென்றிடுவோம். சிலுவை சுமந்து ஆமென் எல்லாரும் கரங்களை தட்டி முகமாய் சென்றிடுவோம். இடுக்கமான வாசல் வழியே வருந்தி நுழைய முயன்றிடுவோம். இடுக்கமான வாசல் வழியே வருந்தி நுழைய முயன்றிடுவோம். சிலுவை சுமந்து இயேசுவின் பின்னே சிரித்த முகமாய் சென்றிடுவோம். சிலுவை சுமந்து இயேசுவின் பின்னே சிரித்த முகமாய் சென்றிடுவோம். நாம் காணும் இந்த உலகம் ஒரு நாள் மறைந்திடும். எல்லாரும் சொல்லுங்க, நாம் காணும் இந்த உலகம் ஒரு நாள் மறைந்திடும். புதுவானம் பூமி நோக்கி பயணம் செய்கிறோம். புதுவானம் பூமி நோக்கி பயணம் செய்கிறோம். சிலுவை சுமந்து இயேசுவின் பின்னே சிரித்த முகமாய் சென்றிடுவோம். சிலுவை சுமந்து பின்னே சிரித்த முகமாய் சென்றிடுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சிரித்த முகமாயின்னு நான் தொண்டை கொடுத்து பாடின வரும். ஒரு அல்லேலியா கூட நம்மளை கொண்டு உருப்படியா சொல்ல முடியல பாருங்களா. முடியுமா? தொடங்குங்க பாப்போம். நீங்களே தொடங்கலாம். சொல்லி பாருங்க. ஒரு அல்லேலியா தைரியம் உள்ளவங்க சொல்லி பாருங்க. பரவாயில்லையே. ஹல்லேலூயா. வெரி குட். ஓகே, இப்போ எனக்கு முடிக்கணும். பிரசங்கம் நடத்த வேண்டிய நேரம் ஆயிடுச்சு. சில விதை எங்க விழுந்துச்சு? கற்பாறை. ஹல்லேலூயா. அந்த நிலம் வார்த்தைகளை வாங்கிக் கொள்ளுகிறது. ஹல்லேலூயா. ஆனால் அது வேர் போடுவதற்கு இடமில்லை. Praise the Lord. Hallelujah. கற்பாறையின் மேல் விழுந்தது. அது முளைச்சது. அதற்கு ஈரமில்லாதது. நல்ல தீர்மானம் உண்டாயிருந்துச்சு. வார்த்தை என்ன பண்ணுச்சு? விதை முளைத்தது. அதற்கு ஈரமான பதமான சூழ்நிலை இல்லாததினால்
சீக்கிரமா உணர்ந்து போயிட்டு. அப்போ ஒற்ற ஒரு வாரத்தோட விசுவாசமும் ஒப்பு கொடுத்தலும் எல்லாம் என்னாச்சு, தீர்ந்தது. பிரைஸ் தி லார்ட். அதாக்கும் ஸ்நானம்னு சொன்ன உடனே நாம் தண்ணியெல்லாம் நிரப்பி கொடுக்காதது. ஹல்லேலூயா. சிலருக்கு என்கிட்ட ரொம்ப கோபம் இருக்கு. இந்த ஆளுக்கு அப்புறம் ஸ்நானம் வேணும் வேணும்னு கேட்ட பிறகு தராமல் இருக்கிறாரு. பிரைஸ் தி லார்ட். இது என்னன்னா அந்த 3 நாளோட மறந்து போற சில கேஸ் உண்டு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எடுத்துடும். ஓகே. அதுக்கு பிறகு திருப்பி லைஃப் எங்க போயிடும்? காரணம் அங்க வேற இல்லாம வித்தம் நாசம் எல்லாம் அவுட்டு. பிரைஸ் தி லார்ட். அடுத்த ஒரு கூட்டம் உண்டு. சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது, முள்ளும் வளர்ந்துச்சு, அதை நெருக்கி. அப்படின்னா வார்த்தை. ஹல்லேலூயா. வார்த்தை மாமிசமாகி அது எங்க வாசம் பண்ணுது? நமக்குள்ள வாசம் பண்ணுது. ஹல்லேலூயா. அந்த வார்த்தை வளர ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. காரணம் இருதயம் நல்லதுதான், ஆனா இருதயத்துல கூட என்னமோ வளருது, உலக ஆசையாகிய முள்ளு. ஹல்லேலூயா. உலகத்தின் பிரச்சனை போராட்டங்கள் ஆகிய முள்ளு. ஹல்லேலூயா. இது எதை குத்துது? எதை குத்துது? ஹல்லேலூயா. மார்க் 16:16 யாராவது படிங்க. ஹல்லேலூயா. சீக்கிரமா. பிரைஸ் தி லார்ட். விசுவாசமுள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். ஹல்லேலூயா. இன்னைக்கு பலவிதமான உபதேசங்கள் நம்ம கேட்கிறோம். ரட்சிக்கப்படுறதுக்கு என்ன வேண்டான்றாங்க? ஞானஸ்நானம் ஒன்றும் தேவையில்லைன்னு பெரிய பெரிய டீச்சர்ஸ் ஆகும் இப்ப சொல்ல தொடங்கி இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நீ ஆண்டவரை விசுவாசிச்சாச்சு. யார்? எல்லாரும் பிசாசுகளும் தேவன் ஒருவர் உண்டு என்று விசுவாசித்து என்ன பண்ண போய்தான் பயங்கர நடுக்கும். நம்ம யாராவது நடுங்கிறோமா? ஹல்லேலூயா. தேவன் ஒருவர் உண்டு. இங்க யாராவது நடுங்குனீங்களா? ஏதாவது நடக்க உண்டாச்சா? இல்லை, ஒன்றும் நடக்கல. உண்டு பாஸ்டர், நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆனா பிசாசு என்ன பண்றானா, தேவன் ஒருவர் உண்டென்று அவன் விசுவாசித்து அவன் என்ன பண்றானா, நடுங்குகிறான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நமக்கு அந்த பயபக்தி ஒண்ணும் இல்லை. ஹல்லேலூயா. ஓகே, கோ ஹெட். இங்க வசனம் என்ன சொல்லுகிறது? விசுவாசம், எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, விசுவாசம் உள்ளவனாகி ஞான ஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ விசுவாசம் வந்தால் ஞான ஸ்நானம் பெறுவான், விசுவாசியாதவன் ஞான ஸ்நானம் பெறுகிறது இல்லை. அதனால அவனுக்கு என்னவா, ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவார். ஹல்லேலூயா. காரணம் எவ்வளவு ஹார்ட் சப்ஜெக்ட் தெரியுமா? ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். காரணம் பலரும் இப்ப பல உபதேசங்கள் ஜனத்தை பரலோகத்திற்கு போகிற விதமான உபதேசங்களாய் வெளிப்படவில்லை. ஹல்லேலூயா. இப்ப யாருக்கு உலகத்துல பயங்கர பேர் தெரியுமா? ஹல்லேலூயா. யார் உலக நன்மைகளை குறித்து பிரசங்கித்து, யார் உலகத்திற்கு நேராக ஜனங்களை நடத்தி உலக நன்மைகளை திரளாய் பெற்றுக் கொள்ளும்படி ஜெபம் பண்ணி ஒருவரை நடத்தினால் அவங்க பெரிய பெயர் பெற்றவர்களாய் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நிறைய ஆளு கூட்டம் அங்க இருக்கும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அது ஒரு பொருட்டல்லையா, இந்த பூமி வெந்துருகி சாம்பலாகுது. ஹல்லேலூயா. அப்ப இந்த பூமியில உள்ள எல்லாம் அது கூட போகுது. ஆனா நம்முடைய ஆத்துமா விலையேற பெற்றது. அது தேவனுடைய சம்பத்து என்று அழைக்கப்படுகிற நம்முடைய ஆத்துமா நஷ்டப்பட்டு போனால் எல்லாம் போச்சு. ஹல்லேலூயா.
அதனால சம்பாத்தியங்கள், நன்மைகள் இதெல்லாம் தப்பு, எல்லாத்தையும் தூர போடுங்க நான் சொல்லவே இல்லை. இட் இஸ் ஃபார் யூ. நீங்க கடின உழைப்பாய் வேலை செய்து சம்பாதித்தவைகள் உங்களுக்கு நன்மையாயிருக்கட்டும், ஆசீர்வாதமாயிருக்கட்டும், அது உங்களுக்குள்ளது. ஹல்லேலூயா. ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தை இழந்து போகக்கூடாது. அதனால தான் வேதம் சொல்லுகிறது இடுக்கமான வாசல். அப்படிதானே? ஹல்லேலூயா. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 13, 14, 15. சீக்கிரமா நேரம் ஆயிடுச்சு. Praise the Lord. Hallelujah. Hallelujah. ஆதலால் மத்தேயு 7ஆம் அதிகாரம் இடுக்கமான வாசல் வழியாக உட்பிரவேசியுங்கள். பக்கத்தில் இருக்கா இப்படி சொல்லுங்க. இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும். இனி கையை விட்டுருங்க. கேட்டுக்கு போற வாசல் விரிவும், ரொம்ப விரிவு, வழி விசாலமா இருக்கு. வழி ரொம்ப விசாலம். எப்படி வேணாலும் வா. Praise the Lord. எப்படி வேணாலும். கேட்டுக்கு போற வாசல் விசாலமா இருந்துட்டு என்ன சொல்லும்? நீ எப்படி வேணாலும் வா. Praise the Lord. Hallelujah. ஆனா ஜீவனுக்கு போற முதல் உள்ள வாசல் என்னது? ஜீவனுக்கு போகிற வாசல். ஜீவனுக்கு போகிற வாசல் எப்படி இருக்கும்? இட்டுக்கும். அப்பா என்ன வந்தாலும் உள்ள போக முடியாது. Hallelujah. 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 இப்ப இந்த கதவு இருக்குன்னு வச்சுக்கிடுங்க. இதுல ஒரு அடி கேப் போட்டிருக்கிறோம். இந்த கதவுகளோடி வர்றதுக்கு ஒரு அடி கேப் உள்ளவங்க மட்டும் வந்தா போதும். வர்றதுக்கு ஒரு அடி கேப் கேட்டு. ஹல்லேலூயா. ஒரு மாதிரி பட்டையெல்லாம் உள்ள வர முடியுமா? வர முடியுமா? சிவஜா வர முடியுமா? பரத்தில் ஜோன்ஸ் வர முடியுமா? உடைச்சிட்டா வருவ. நல்லா போச்சு போ. Praise the Lord. Hallelujah. Hallelujah. இப்போ உடைச்சிட்டங்களும் உள்ள வருவேன்னு உள்ள ஒரு கண்டிஷன்லாம் ஒரே நிர்பந்தம். Praise the Lord. ஓகே. அப்போ ஒரு மாதிரி பட்டது ஒன்றும் வர முடியாது. Praise the Lord. யாருக்கெல்லாம் வந்துடலாம்? இவங்க எல்லாம் ஃப்ரெண்டில் ரோயில் இருக்கிறவங்க எல்லாம் வந்துடலாம். Praise the Lord. பின்ன இவங்களுடைய தாயார், இந்த சகோதரியும் அரடியாக இருந்தாலும் உள்ளே வந்துடலாம். Praise the Lord. பின்ன மீதி உள்ள கொஞ்சம் சின்ன குழந்தைங்கெல்லாம் உண்டு. நானும் அவன் சொன்ன மாதிரி எப்படி நெருங்கி எடுத்து நானும் மெதுவாக வந்துடலான்னு நினைக்கிறேன். Praise the Lord. அப்போ ஒரு மாதிரிப்பட்டவங்க ஒன்றும் வர முடியாது. வரணும்னா Praise the Lord. அந்த பக்கம் இருக்கிற ஹாலில் கொஞ்ச நாள் சாப்பிடாம கிடக்கணும். Praise the Lord. எப்போ ஃபிட் ஆகுதோ அப்போ என்ன பண்ண முடியும்? அப்போ டெய்லி ஒவ்வொருக்கா வந்து பார்க்கணும். ஓ ஃபிட் ஆகல, திருப்பி போகணும். Praise the Lord. ஹல்லேலூயா. திருப்பி 2-3 நாள் இருக்கணும், உணர்ந்து இருக்கணும். Praise, திருப்பி வரணும். அடுத்தது ஃபிட் ஆகுதான்னு பார்க்கணும். ஹல்லேலூயா. அப்படி புரியுதுங்களா? இடுக்கமான வாசல். வாசலாக தான், வேற வழியே இல்லைன்னு வச்சுக்கிடுங்களா? ஹல்லேலூயா. சிலர் இந்த வாசலோடி எவன் போவான், எங்கடா பெரிய வாசல் கிடக்கு போமே. Praise the Lord. ஹல்லேலூயா. அங்க ஒருத்தர் பெரிய ஒரு திறந்த வாசல் இருக்கிறது பாருங்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த நியூஸ்ல காணுவாங்க, திறந்த வாசல் இங்கே இருக்கிறது. திறந்த வாசல் எங்கே இருக்குன்னு தேடி 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 அங்க போனா உண்மைதான் சம்பவம். வாசல் இப்படி ரொம்ப பெரிய வாசல். இந்த பாஸ்டருக்கு ஒன்றும் தெரியாது. இவருக்கு எவ்வளவு தெரியும், இவரை எத்தனை பேருக்கு தெரியும். இவர் உலகமா பாஸ்டர் ஆச்சே. இங்க வர இவர் இவ்வளவு பெரிய கேட்டு போட்டுட்டு காத்திருக்கிறாரு. நம்ம இதை விட்டு இந்த பயலு சின்ன வாசல் வச்சுட்டு காத்திருக்கிற இவங்கள்ட்ட போயிட்டோமே. தோணுமா தோணாதா? பின்ன செம்மத்துல ஜீவம் போறது வரைக்கும் எங்க மூஞ்ச பார்க்க வருவாங்களா? Praise the Lord. Hallelujah. Hallelujah. நீங்க என்னட்ட பணங்கியாச்சுன்னு தான் நினைக்கிறேன். Praise the Lord. Hallelujah. Praise the Lord. Inga vasu, how the great wonderful word Jesus is given to us. Praise the Lord. Hallelujah. என்ன சொல்றார் படிங்க திருப்பி. ஜீவனுக்கு போகிற வாசல் அது எப்படி இருக்கும்? ரொம்ப இடுக்கமா இருக்கும், வழி நரக்கமா இருக்கிறது. நம்ம எல்லாம் நினைப்போம் ஒரு ஃபாஸ்டிங் பிரேயர் முடிஞ்சு அப்படா சக்சஸ். Praise the Lord. எல்லா பாவம் தீர்ந்து. Praise the Lord. நாங்கள் ரட்சிக்கப்பட்டாச்சு. ஓ Praise the Lord. அட ஃபாஸ்டிங் பிரார்த்தனை கடைசி நாள் எப்படி இருந்து தெரியுமா?
பரலோகமே பூமியில் வந்த மாதிரி இருந்துச்சு. அப்போ எல்லாம் ஆண்டவர் வந்திருந்தானே நாங்கள் பறந்தே போயிருப்போம். பறந்துடுவேன், நான் பறந்துடுவேன். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அடுத்த வாரம் கூட்டத்துக்கு வரும்போது அப்போதும் இவர் ஏதாவது கொண்டு தான் பிரசங்கம் பண்ணுறாரு. பின்னும் இந்த ஆள் வாசனை கொஞ்சம் கூட என்ன பண்ணுறாரு, எப்படியாவது உள்ள வந்துடலான்னு நினைச்சா இவர் பின்னும் வாசனை என்ன பண்ணுறாரு, சின்னதாக்கிட்டே இருக்கிறார். இந்த வாழ் எங்களை உள்ள யாருக்கு சம்மதிக்கவே மாட்டார். நான் அல்ல, யாரு சின்ன வாசல் வச்சுட்டு காத்து நிற்கிறது யாரு? இயேசு. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. என்கிட்ட யாரும் கோபமா இருக்க கூடாது. பிரைஸ் தி லார்ட். எனக்கு கொஞ்சம் பெரிய வாசலா போட்டு இருக்கணும் தான் எனக்கு ஆசை. ஹல்லேலூயா. ஆனா வாசல் செஞ்சு தந்தவர் யாரு? இயேசு. அத வேற ஒருத்தர் மாத்த முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமே. Praise God, hallelujah. ஜீவனுக்கு போகிற வாசல் அது இடுக்கமும் வழி ரொம்ப நெருக்கமா இருக்கும். அதை கண்டுபிடிக்க கூட தெரியாது. எத்தனை பெரிய பைனாக்குலர் வச்சு போட்டு பார்த்தாலும் கண்டுபிடிக்கிறதுக்கு எப்படி இருக்கும், ரொம்ப கஷ்டம். Praise the Lord, hallelujah, hallelujah, praise the Lord. ஆனா கேட்டுக்கு போகிற வாசல் எப்படியா, ரொம்ப விரிவும் வழி விசாலமா. பாடிடுவேன் நான் பறந்துடுவேன் பாடி பாடி எப்படி போலாம், ஹோ 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 ஆன்னு சொல்லிட்டு எங்க போலாம்? காரணம் வாசல் என்னது, ரொம்ப விசாலம். மடிப்பு கொலையாம உள்ள யாரையும் போலாம் என்ற. Praise the Lord. ட்ரெஸ் எல்லாம் அப்படி போட்டு ஃபிட் பண்ணி விட்டா ஒரு சுருக்கம் இருக்காது. அவ்வளோ நீட்டாக போய் அங்கே போகும்போதே கொஞ்சம் பேர் நிற்பாங்க. ப்ரைஸ் சொல்லுவா. நீங்கள் நம்முடைய ட்ரெஸ்ஸிங் ஸ்டைலுக்கு ஏற்றபடி நீங்கள் இங்கே வந்தால் வருங்கள். நீங்கள் முன்ன வரிசையில் உட்காருங்க, நீங்கள் இங்கே கொஞ்சம் கீழே இங்கே உட்கார்ந்தா போதும். அது ட்ரெஸ்ஸுக்கு ஸ்டைலுக்கு ஏற்றபடி. ப்ரைஸ் சொல்லுவோம். நம்முடைய போகிற போக்கம் எல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு தெரியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இந்த வாசல் என்னச்சு எப்படி இருக்குதான், ரொம்ப விரிவு, ரொம்ப விசாலமா இருக்கும். இதற்குள்ளே பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி ரொம்ப நெருக்கமா இருக்கிறபடினால அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். நீங்க அந்த 4வது விதை எப்படி விழுந்துச்சா, சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தது. அப்படிதானே இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 8ஆம் அதிகாரம் லூக்கா 8ல தானே. சில விதை நல்ல நிலத்தில் விழுந்தது. கண்டுபிடிக்கிறவர் யாரா? சிலர். பிரைஸ் அங்க அப்படித்தானே படிச்சோம். அந்த நெருக்கமான வாசலை கண்டுபிடிக்கிறவர் சிலர். இங்க என்ன சொல்லி இருக்கு, சில விதை எங்க விழுந்துச்சு, நல்ல நிலத்தில் விழுந்தது. அது முளைத்தது, ஒன்று 100 ஆச்சு, பலன் கொடுத்தது. இவைகளை சொல்லி எல்லாரும் எழுதி நிற்போமே. இனி நாம் பிரசங்கிச்ச அதிக பிரசங்கின்னு சொல்லுவீங்க. Praise the Lord. அந்த வார்த்தை கடைசியில் சொன்னதை மட்டும் எல்லாரும் சேர்ந்து ஒருக்கா கூட சொல்லுவோமே. கேட்கிறதற்கு பக்கத்தில் இருக்கிற கைப்பிடிச்சு கேளுங்க, காது இருக்கா அவங்களுக்கு, கேளுங்க கேளுங்க. ஹல்லேலூயா. கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்று எப்படி சொன்னாரு? சரி, பக்கத்தில் நீங்க ரொம்ப சத்தமா சொல்லுங்களா. Praise the Lord, hallelujah. ரொம்ப சத்தமா கேட்கறது காது இருக்கையா, கேளு. Praise the Lord. அப்படி சொல்ல முடியுமா? Praise God. பிரியமான அன்பு தேவ பிள்ளைகளே, உலகம் நம்மை ஏமாற்றும். உலகம் நிரந்தரமானது அல்ல. ஹல்லேலூயா. உலகத்தில் நம்முடைய வாழ்வும் நிரந்தரமானது அல்ல. சங்கீத நேரத்தில் நம்ம கேட்டோம், ஒரு மனுஷனுடைய வாழ்வு எப்படிப்பட்டது என்று கேட்டோம். Praise the Lord. நம்ம மகிழ்ச்சியோடு இருப்போம்.
ஆண்டவர் எப்ப கூப்பிட்டாலும் போகிறதுக்கு ரெடியான ஒரு ஆயத்தம் என்கிற வாழ்க்கை நம்மிடத்தில் இருக்கணும். இடுக்கமான வாசல் வழியா பிரவேசிக்கும்படி பிரயாசப்படுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அநேகருக்கு எல்லாருக்கும் பிரவேசிக்கணும்னு ஆசைதான், ஆனா அவங்க கண்களுக்கு அது தெரியவில்லையே. அதை விட பெரிய உலகம் அவங்க கண்களுக்கு தெரிந்து உலகத்தின் மயக்கங்கள். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அவங்க அதை விட்டு வெளியே வரவே விடல. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தது. பிரைஸ் தி லார்ட். கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். Thank you Lord. ஹல்லேலூயா. எல்லாரும் அப்பாவை நோக்கி பார்த்து எல்லாரும் ஆண்டவரோடு கூட பேசலாமே. ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையுடைய சமூகத்தில் நான் சமர்ப்பிக்கிறேன் அப்பா. ஹல்லேலூயா. வழி நிலமான வாழ்க்கை எனக்கு வேண்டாம். கற்பாறையான நிலமான வாழ்க்கை எனக்கு வேண்டாம். முள்ளுள்ள இடம் போன்ற வாழ்க்கை எனக்கு வேண்டாம். ஹல்லேலூயா. நல்ல நிலமாய என் இருதயம் காக்கப்படணும்ப்பா. உண்மை நாங்கள் பெற்றது பாக்கியமான வாழ்க்கை. எப்பொழுதும் 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 மகிழ்ச்சியாயிருக்கத்தக்கதாய் நீங்கள் ஆண்டவர் கிருபை செய்யுங்கப்பா. பிரியமான தேவ பிள்ளைகளே, வருவேன் என்று சொன்னவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். அவர் தாமதமாகிறது. இன்னும் நம்மில் சிலர் ஆயத்தம் அடைய வேண்டியது உண்டு. இன்னும் நம்மில் சிலர் தேவனுக்குரியவர்களாய் மாற்றப்பட வேண்டியவர்கள் உண்டு. இன்னும் நம்மில் சிலர் ரட்சிக்கப்பட்டு ஞான ஸ்நானம் பெற்று தேவனுக்காக வைராக்கியமாய் வளர வேண்டியவர்கள் உண்டு. தேவன் நம்மை நோக்கி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. திறவுண்ட வாசல் அடைபடும் முன் நொறுங்குண்ட மனதால் முன் செல்வோர் யார்? திறவுண்ட வாசல் அடைபடும் முன் நொறுங்குண்ட மனதால் முன் செல்வோர் யார்? நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை இருள் சொல்லும் காலம். இருள் சொல்லும் காலம் இனி வருதே, அருளுள்ள நாட்கள் பயன்படுத்தும். இருள் சொல்லும் காலம் இனி வருதே, அருளுள்ள நாட்கள் பயன்படுத்தும். திறவுண்ட வாசல் அடைபடுமோ, நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வோர் யார்? திறவுண்ட வாசல் அடைபடுமோ, நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வோர் யார்? நாட்கள் கூடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆராயம் செய்திடுவோம். நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். தரிசுநிலங்கள் அநேகம் உண்டு, தரிசனம் பெற்றோர் முன் வருவி. தரிசுநிலங்கள் அநேகம் உண்டு, தரிசனம் பெற்றோர் வருவி. பரிசாக இயேசுவை அவர்களுக்கும் அழித்திட அன்பால் எடுத்து சொல்வி. பரிசாக இயேசுவை அவர்களுக்கு அழித்திட அன்பால் எடுத்து சொல்வி. திறவுண்ட வாசல் அடைபடுமோ, நொறுங்குண்ட மனதாய் ஓ. திறவுண்ட வாசல் அடைபடுமோ, மனதாய் உன் செல்வோர் யார்? நாட்கள் கொடியதா மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். நாட்கள் கொடியதாய் மாறிடுதே,
காலத்தை விசுவாசிகள் என்னும் கூட்டம், விசுவாசிகள் என்னும் கூட்டம் உண்டு. அன்பு ஒன்றே அவர் நடுவில் உண்டு. விசுவாசிகள் என்னும் கூட்டம் உண்டு. அன்பு ஒன்றே அவர் நடுவில் உண்டு. ஒரு மனம் ஒற்றுமை அன்பு உண்டு என்று சொல்லும் நாட்கள் என்று வேண்டும். ஒரு மனம் ஒற்றுமை அங்கு உண்டு என்று சொல்லும் நாட்கள் என்று வேண்டும். திறவுண்ட வாசல் ஒழுங்குண்ட மனதாய் பொங்கலோர் யார். திறவுண்ட வாசல் அடைபடுமோ நாட்கள் கொடியதாய் மாறிடுதே. காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். நாட்கள் கொடியதாய் இனி வரும் நாட்களில் நமது கடன், இனி வரும் நாட்களில் நமது வெகு அதிகம் விசுவாசிகளே, விசுவாசிகளே இனி வரும் நாட்களில் நமது கடன் வெகு அதிகம். விசுவாசிகளே நம்மிடை உள்ள ஐக்கியமே தோல்வியுமாக்கிடுமே. நம்மிடை உள்ள ஐக்கியமே தோல்வியுமாக்கிடுமே. திறவுண்ட வாசல் அடைபடுமோ ஒருங்குண்ட மனதாய் பொன்சொல்வார். திறவுண்ட வாசல் அடைபடுமோ ஒருங்குண்ட மனதாய் பொன்சொல்வோர் யார். நாட்கள் கொடியதாய் மாறிடுதே. காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். 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 சமாதானம் சமாதானம் என்று சொல்லி என் ஜனத்தை வஞ்சிக்கிறார்கள் என்றும், என் ஜனத்தை ஏமாற்றுகிறார்கள் என்றும் ஆண்டவர் துக்கப்படுகிற ஒரு காலத்தில் நாம் இருக்கிறோம். பிரியமானவர்களே, உபத்திரவங்கள் பெருகுகிற காலத்திற்குள்ளாய் நாம் கடந்து போய் கொண்டிருக்கிறோம். Praise the Lord Jesus. உபத்திரவம் பெருகுகிற காலத்திற்குள்ளாக நாம் கடந்து போய் கொண்டிருக்கிறோம். மனுஷகுமாரனுடைய நாட்களில் விசுவாசத்தை காண்பார்கள். எல்லாரும் விசுவாசத்தை விட்டு விலகி போகிற காலங்களுக்குள்ளாய் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கப்பட்டு விசுவாசத்தை விட்டு விலகி போகிற காலத்திற்குள்ளாய் கடந்து வந்திருக்கும் பொழுது நெருக்கமான வாசலை கண்டுபிடிக்கிறவர்கள் வெகு சிலர், வெகு சிலர், வெகு சிலர். நல்ல இருதயமாகிய நிலம், நல்ல நிலமாகிய இருதயம், வசனத்தை கேட்டு அதற்கேற்ற பலன் கொடுக்கிற இருதயம் என்று ஆண்டவர் சொல்கிறார். கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். பிரியமானவர்களே, நம்முடைய இருதயம் நல்ல நிலமோ இயேசுவானவர் மத்தியவானில் வெளிப்படுகிற காலம் சமீபமாகிக் கொண்டிருக்கும் பொழுது அவர் வந்தார். அவருடைய கால சத்தம் தொனித்தார். அவருக்கு எதிர்கொண்டு போக பரலோக ராஜ்ய பிரயாணப்பட நீ ஆயத்தமா? நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? எல்லாரும் அப்பாவை நோக்கி பார்த்து, ஆண்டவரே உம்முடைய வார்த்தையினால் என்னை உருவாக்குங்கப்பா. சரியான ஒரு ரட்சிப்பின் வாழ்வு எனக்கு வேணும், அதற்காக வாஞ்சிக்கிறேன். ஹalleluya hallelujah Jesus.
இனி காலம் இல்லை, இனி காலம் செல்லாது. Praise God, Jesus. Thank you, Holy Spirit. Thank you, Lord.